இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் பொடி ரெண்டும் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் புளிக்குழம்பு, காரக்குழம்பு இல்லை பயறு போட்டு ஏதாவது குழம்பு வச்சா அதுக்கு யூஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அந்த மாதிரி ஏதாவது காரமாக பொரிச்சா அதுக்கும் இந்த பொடியை யூஸ் பண்ணலாம். இந்த சாம்பார் பொடி சாம்பாருக்கு மட்டும் இல்லை, திருநெல்வேலி கூட்டாஞ்சோறு பண்ணாலும் இந்த பொடி யூஸ் பண்ணலாம். பிசிபேலாபாத் பண்ணும்போதும் இந்த பொடி யூஸ் பண்ணலாம். 35லேருந்து 40 மிளகா வத்தல். மற்ற மசாலா எல்லாமே டேபிள் ஸ்பூனில் அளக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் புழுங்கல் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், வெந்தயம் மட்டும் டீஸ்பூனில் அளக்கணும். 1 டீஸ்பூன் வெந்தயம், எண்ணெய் ஊற்ற வேண்டாம். எல்லா மசாலாவையும் ஒன்றா சேர்த்துட்டே வறுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். அரிசி நல்லா பொரிஞ்சிட்டு சீரகமும் வெந்தயமும் லேசாக செவக்க ஆரம்பித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றிடணும். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வறுத்துட்டு 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. வீடியோ பார்க்குறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, லைக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்தது சாம்பார் பொடிக்கு 30லேருந்து 35 வரைக்கும் மிளகா வத்தல், 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, இதுவும் எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு எண்ணெய் ஊற்றாமலே வறுக்கணும். கடையில் இந்த பொடிகளை வாங்கி யூஸ் பண்ணுறதை விட நம்ம வீட்டிலையே செய்து யூஸ் பண்ணலாம். சீரகம், வெந்தயம் எல்லாம் செவக்கிற வரைக்கும் வறுத்தா போதும். நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு நேரம் இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது.